வெல்கம் டு கனா அகாடமி. லாஸ்ட் வீடியோல வந்து தமிழ்நாடுல கவர்மெண்ட் காலேஜஸ் 92.5% கோட்டால ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லயும் அதாவது 36 பிளஸ் ஒரு இஎஸ்ஐ 37 காலேஜஸ்லயும் கேட்டகரி வைஸ் ஓசி பிசி பிசிஎம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோல வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல ஒவ்வொரு காலேஜுக்கும் எவ்வளவு சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, இந்த மாதிரி மைனாரிட்டிக்கு எந்தெந்த காலேஜ் எவ்வளவு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் இது இல்லாம இதுக்கு அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு பிடிஎஸ் உடைய கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் சேர்த்து ஒரே வீடியோவா கொடுக்க போறோம். ஃபைன். கனா அகாடமில வந்து டெய்லி 6 to 7 எவ்ரி டே ஈவினிங், சண்டே மட்டும் இல்லாம மண்டே டு சாட்டர்டே ஃப்ரீ லைவ் டெஸ்ட், இன்டராக்டிவ் லைவ் டெஸ்ட் நடக்குது. ஃப்ரீ. சோ யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட் பண்றாங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய ஜூனியர்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்காங்களோ, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சண்டே நாங்க ஷெட்யூல் கொடுத்துருவோம். ஷெட்யூல வந்து அவங்க வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெய்லி ஈவினிங் 6 to 7 வந்து லைவ் டெஸ்ட் எழுத சொல்லுங்க. இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கனா அகாடமியோட ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. யாருக்கு யூஸ்ஃபுல் நீங்க ஃபீல் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க இந்த விஷயத்தை. ஃபைன். சோ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் காலேஜஸ் எல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்களேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன காலேஜஸ் இருக்குன்னு கன்ஃபியூஷன் இருக்கு பாருங்க. ட்ரிச்சி எஸ்ஆர்எம், கற்பக விநாயகா, பிஎஸ்ஜி, மூகாம்பிகா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், கற்பகம் ஃபேக்கல்டி, சிஎம்சி வெல்லூர், தாகூர் மெடிக்கல் காலேஜ், வேலம்மாள், மேல்மருவத்தூர், ஆதிபராசக்தி, முத்துக்குமரன், மாதா, அன்னபூர்ணா, கேஎம்சிஎச், பனிமலர், இந்திரா, சுவாமி விவேகானந்தா, அருணை மெடிக்கல் காலேஜ், சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ், நந்தா மெடிக்கல் காலேஜ், பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ், அன்னை மெடிக்கல் காலேஜ். ஓகே, இதெல்லாம் இருக்கு. அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4 யூனிவர்சிட்டி: ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன். ஓகே, ஃபைன். சோ இதுல திருச்சியில பாருங்க, ஓசிக்கு 38, திருச்சி எஸ்ஆர்எம், பிசில 3, பிசிஎம்க்கு 3, எம்பிசிக்கு 23, எஸ்சிக்கு 18, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1. நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரியே ஆன் அன் ஆவரேஜ் பாக்குறீங்கன்னா இங்க பாருங்க, எஸ்டிக்கு இந்த ரோ ஃபுல்லு பாருங்க, ஒவ்வொரு காலேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்க, 1 தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சீட் கொடுத்துருக்காங்க. ரைட். சிமிலர்லி அகைன் அடுத்த பேஜ்லயும் 1. டோட்டலா பாத்தீங்கன்னா 19 சீட்ஸ். 4 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல 3. இதே மாதிரி எஸ்சிஏக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லயும் ஆவரேஜா வந்து 2ன்னு வச்சுக்கோமே. சோ 2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 59 கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ்சிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 15 வச்சுக்கலாம் நீங்க ஆவரேஜா. ஓகே, இல்ல ஒரு 12 வச்சுக்கலாம் ஆவரேஜா. பாத்தீங்கன்னா 275 இருக்கு டோட்டலா. எம்பிசிக்கு அகைன் ஒரு 15 நீங்க எடுத்துக்கலாம். 15ல பாத்தீங்கன்னா டோட்டலா 364 சீட்ஸ் இருக்கு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்ல. ரைட், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ். அண்ட் பிசிஎம்க்கு டோட்டலா 64. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 to 3 சீட்ஸ் தான் வைங்க ஒரு காலேஜ்லயும். பிசிக்கு டோட்டலா 483. ஓகே, ஆவரேஜா ஒரு 20, 25 அந்த மாதிரி ரேஞ்சில வரும். ஓசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா 564 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு தனியா நம்ம பாக்குறோம் அப்படின்னா அதுல எல்லாம் சேர்த்து 3302 வருது. ஓகே, 3302. இங்க 529 வருது. இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 529, இங்க ஒரு 3302, ஆல்மோஸ்ட் ஒரு 3800 வருது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எம்பிபிஎஸ் மட்டும். இதுல நம்ம மைனாரிட்டி பார்க்கலாம். மைனாரிட்டில ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிஎம்னு கொடுத்தாங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அதாவது ரிலீஜியஸ் மைனாரிட்டியில வரும். எம்எம்னா மலையாளம் மைனாரிட்டியில வரும். டிஎம்னா தெலுங்கு மைனாரிட்டியில வரும். ஒரு சில காலேஜஸ் வெறும் மைனாரிட்டிக்கு மட்டும் தான் சீட் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஒரு சில காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா பிளஸ் மைனாரிட்டிக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்க பாருங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டால 87 சீட்ஸ் திருச்சி எஸ்ஆர்எம். டிஎம்னா தெலுங்கு மைனாரிட்டிக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐக்கு 38. இப்போ சப்போஸ் இதெல்லாம் ஃபில் ஆகலன்னு வைங்களேன், இதெல்லாம் என்ன ஆகும், லேப்ஸ் ஆகி திருப்பி ஜெனரலுக்கு போகும். ரைட், ஃபைன். அண்ட் டோட்டலா 241 சீட்ஸ் இங்க திருச்சி எஸ்ஆர்எம் மட்டும். ஃபைன். அடுத்து இப்ப கற்பக விநாயகா பாத்தீங்கன்னா எம்கியூனா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேற மைனாரிட்டிக்கு எதுவுமே கொடுக்கல. அதே மாதிரி பிஎஸ்ஜியும் எந்த மைனாரிட்டிக்கும் கொடுக்கல. ரைட். அண்ட் ஸ்ரீ மூகாம்பிகா எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையாளம் மைனாரிட்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தனியா எதுவுமே ஒதுக்கல. என்ஆர்ஐக்கு அதே மாதிரி 23 கொடுத்துருக்காங்க. அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் எடுத்துக்கிட்டோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 62வும் தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒரு 25வும் கொடுத்துருக்காங்க. ஸோ மைனாரிட்டி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு இடம் இது. இல்ல எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கா அப்படின்னு பாக்குறவங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா எய்ம் பண்றவங்களும் இதை கவனமா பாருங்க. அகைன் தெலுங்கு மைனாரிட்டியில வந்து உங்களுக்கு கற்பகம் ஃபேக்கல்டியில தெலுங்கு மைனாரிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுக்கல. சிஎம்சி வெல்லூர் பாத்தீங்கன்னா அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒன்லி என்ன பண்ணிருக்காங்க, 50 சீட்ஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டால வெறும் 20 சீட்ஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு மட்டுமே 20 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ டோட்டலா 70 சீட்ஸ் இந்த 98ல வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு மட்டுமே சிஎம்சி வெல்லூர்ல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் தாகூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் இருக்கிறத வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்ல, மைனாரிட்டியை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். அகைன் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்ரீ முத்துக்குமரன்ல வந்து 53 கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவே கிடையாது. நெக்ஸ்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி 52 சீட்ஸ் மாதா மெடிக்கல் காலேஜ்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டாவே கிடையாது, அப்ப கிறிஸ்டியன்ஸ்க்கு தான் ஃபுல்லா. அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 26 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் 26 சீட்ஸ் வந்து தெலுங்கு மைனாரிட்டிக்கும் கொடுத்துருக்காங்க. பனிமலர் பாத்தீங்கன்னா 30 சீட்ஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கும் 22 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட். அண்ட் அருணை மெடிக்கல் காலேஜ் அகைன் தெலுங்கு மைனாரிட்டிக்கு 52 சீட்ஸ், எதுவே கிடையாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவே கிடையாது. ஒன்னு நம்ம கவர்மெண்ட் கோட்டால போகணும், அப்படி இல்லனா மைனாரிட்டி கோட்டால போகணும். நெக்ஸ்ட் மிச்சது எல்லாமே இங்க நம்ம பாக்குற சென்ட் பீட்டர்ஸ் நந்தா எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மைனாரிட்டி எதுவுமே கொடுக்கல. ஃபைன். இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல எல்லாமே வந்து கன்னியாகுமரியை தவிர மிச்சம் 3மே வந்து தெலுங்கு மைனாரிட்டிக்கு சீட்ஸ் ஒதுக்கி இருக்காங்க. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கண்டிப்பா இருக்கு. கன்னியாகுமரியில மட்டும் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 6 சீட்ஸ் அண்ட் 29 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கிளியரா மைனாரிட்டியோட செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல எவ்வளவு ரேஞ்ச், எவ்வளவு சீட்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்திருக்கோம். இதுல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் பாத்தீங்கன்னா 78 ஓப்பன் கேட்டகரிக்கு, 68 பிசிக்கு, பிசிஎம்க்கு 9, எம்பிசிக்கு 51,
எஸ்சிக்கு 38, எஸ்சிஏக்கு 7, எஸ்டிக்கு 3 சீட் கொடுத்துருக்காங்க. ஃபைன். அகைன் ஐம் டெல்லிங் யூ, யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ ரிப்பீட்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, கனா அகாடமில டெய்லி 6 to 7 ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு. இல்ல ரிப்பீட்டர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி கிளியரா விசாரிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸ் கொடுத்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்க ஜாயின் பண்ணா போதும். ஓகே ஃபைன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.